Hallelujah. Praise the Lord. Hallelujah. சத்தமா உற்சாகமா இருக்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி, சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர தேவன் பாராட்டின இரக்கத்துக்காக, தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கொஞ்ச நேரம் உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய சிந்தைகளையும் உங்களுடைய கவனத்தையும் நான் வேதத்துக்கு நேராக, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திசைத்திருப்ப நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your Bible to the book of John, Gospel of John. சுவிசேஷ புத்தகத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35 42 வரை உள்ள வசனங்களை, 43 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். 35 முதல் 43 வரை. வசனத்தின் மீது கைகளை வைப்போம். ஆண்டவரே, எங்களோடு பேசும். உடைய சத்தம் இந்த இடத்திலே துணிப்பதாக, மனுஷன் பேசுகிற பிரகாரமாக அல்ல, தேவன் விரும்புகிற பிரகாரமாக இந்த இடத்திலே நீ பேச வேண்டும் என்று நாங்கள் ஆவல் உள்ளவர்களாக எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, உடைய சத்தம் காதீஸ்வரன் ஆண்டவரத்தில் திறப்பார், பெண்மான்களை ஈடுபடி செய்யும் என்று தேவன் சொல்லுகிறது. இந்த சத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் மாறுதலுக்கு உட்படுத்த நாங்கள் வசனம் எங்களுக்கு சிறுமையில் ஆறுதல் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனம் இல்லாமல் நாங்கள் எதையுமே செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் இந்த காலை வழியில் எங்களை மறுரூபப்படுத்துவதாக இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்விற்கு பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி எங்களை பிழைக்கச் செய்ய ஒரு விஷயம் தயவு பாராட்டும். உங்களுடைய சத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யட்டும். ஆண்டவரை, இதை அலட்சியப்படுத்துகிற, கவனத்தை சிதறடிக்கிற ஆண்டவரை, எல்லா விதமான இடையூறு செய்கிற ஆவிகளையும் நாங்கள் கடிந்து கொண்டு நாங்கள் ஒரு மனதின் ஆவிக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தரே பேசுகிறாக, அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலும் இந்த வாசிக்கப்பட்டதான வேத அடிப்படையிலே ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற தலைப்பு என்னவென்றால், முறுமுறுக்கப்பட்ட வானத்தின் அப்பம். முறுமுறுக்கப்பட்ட வானத்தின் அப்பம். ஆண்டவர் வானத்தின் அப்பம் என்று சொல்கிறார். முறுமுறுக்கப்பட்டதான வானத்தின் அப்பம் என்றால் ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார்? இது எங்கு நடந்தது? இது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உருவானது என்பதைத்தான் நாம் இந்த இடத்திலே தியானிக்க போகிறோம். ஒருவேளை பாஸ்டர் முறுமுறுப்பை விட்டுட்டாரோ அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைத்திருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இல்லை.
ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆவியானவர் நடத்துகிறபடிதான் நான் நடப்பேன், அதன்படிதான் செய்தி உண்டாயிருக்கும். உங்களை பிரியப்படுத்த இந்த இடத்துல இந்த சபையிலே உங்களுக்கான வார்த்தை கிடைக்க வாய்ப்பில்லை. உங்களை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, தேவன் சொல்லுகிற வார்த்தை தான். ஆகவே நீங்கள் அதை உட்கொள்ள வேண்டும், அதை உள்ளுக்குள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அபியாசப்படுத்த வேண்டும். இது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும், ஆனால் இதுதான் நமக்கு பரலோகத்துக்கு போகிற வழி. பரலோகத்துக்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமுமான வாசல் என்று வேதம் சொல்லுகிறது. விசாலமான வாசலிலே எந்த விதமான இடையூறும் நெருக்கமும் இல்லாமல் ஒருவேளை நடக்க பிரயாசப்படுவீர்களே ஆனால் நிச்சயமாக 200% பரலோகத்துக்கு போகிற வாசல் அதுவா இருக்கவே முடியாது. அன்பானவர்களே, ஆகவே தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள தேவாவியானவர் இந்த நாளிலே உதவி செய்வாராக. முறுமுறுக்கப்பட்ட வானத்தின் அப்பம். கடந்த நாட்களிலே முறுமுறுப்பினால் வந்த சம்பவங்கள், முறுமுறுப்பினால் நடந்த காரியங்கள், முறுமுறுப்பினால் நடந்த வாதைகள், முறுமுறுப்பினால் நடந்ததான அழிவுகள், முறுமுறுப்பினால் எப்படி மனிதர்கள் பூமியை வாயை பிளந்து எப்படி பூமிக்குள்ளே தள்ளப்பட்டார்கள் என்கிற காரியங்களை எல்லாம் நாம் வேதத்திலே தியானித்தோம், ஆராய்ந்தோம். அடுத்தபடியாக முறுமுறுக்கப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட உதவிகளை ஆண்டவர் செய்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். முறுமுறுக்கப்பட்டவனுக்கு இந்த உலகத்திலே நீங்கள் முறுமுறுக்கப்பட்டால் எப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு உண்டாகும், ஆண்டவர் உங்களுக்கான பலனை எவ்விதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பவைகளை எல்லாம் நாம் தியானித்தோம். ஆனால் இது முற்றிலும் வித்தியாசமானது. காரணம், இவ்வளவு காலம் முறுமுறுக்கப்பட்டவர்களை எல்லாம் நியாயம் தீர்த்தவர், முறுமுறுத்தவர்களுக்கெல்லாம் சரியான பலனை கொடுத்தவர், முறுமுறுத்தவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை அறிந்து செயல்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே இந்த பூமியிலே ஆண்டவர் இருந்த நாட்களிலே, மனித அவதாரத்தில் இருந்த நாட்களிலே இயேசுவே முறுமுறுக்கப்பட்டார் என்று வேதம் பதிவு செய்கிறது. அன்பானவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முறுமுறுக்கப்பட்டதான வானத்தின் அப்பம், இயேசுவே முறுமுறுக்கப்பட்டாரா? இயேசுவுக்கே முறுமுறுப்பா? இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டதான அற்புதங்களை செய்கிறவர்? God is a miracle working God. Jesus is the miracle performer. எங்கெல்லாம் அவர் சென்றாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, ஆச்சரியங்கள் நடந்தது. வியாதியஸ்தர்கள் குணமானார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டவர்களுக்கெல்லாம் அற்புதம். இயேசு யாரார் மேலெல்லாம் கை வைத்தாரோ அவர்களுக்கெல்லாம் அற்புதம். இயேசு யாருடைய வாய்களை திறந்து அவர் பேசினாரோ அவர்களுக்கெல்லாம் அற்புதம் நடந்தது. எனக்கு அருமையானவர்களே, இவ்வளவு செய்தவருக்கு முறுமுறுப்பா? அவருக்கே முறுமுறுப்பை ஏற்படுத்தினார்களா? அவரையே முறுமுறுக்கிற ஒரு கூட்டம் இருந்ததா? Yes, there are certain people who murmuring against God, against Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் முறுமுறுத்த ஒரு திரளான கூட்டமே இருந்தது. அருமையானவர்களே, பொறாமையினால் ஒரு கூட்டம், எரிச்சலினால் ஒரு கூட்டம். நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லையே, நமக்கு இப்படிப்பட்ட பிரபலம் இல்லையே, இப்படிப்பட்ட புகழ் இல்லையே, இப்படிப்பட்ட போற்றுதலுக்குரிய காரியம் இல்லையே என்று அவர்கள் முறுமுறுத்தவைகள் எல்லாம் ஏராளமாய் இருந்தன. ஆனால் இதன் நடுவிலே இயேசு சொல்லுகிறார், முறுமுறுக்கப்பட்ட வானத்தின் அப்பத்துக்கு அவர் என்னவாய் அவர் சொன்னார், அவருடைய வார்த்தைகள் என்னவாய் இருந்தது, ஏன் இந்த வார்த்தையை கண்டு அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்பவைகளைத்தான் இந்த இடத்திலே நாம் பார்க்க ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். உற்சாகமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். இந்த முறுமுறுப்பு என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஏற்கனவே நாம் பார்த்தோம், whenever you are murmuring against God, against the thing, against your family, against the church, you are murmuring against Jesus Christ. இயேசு கிறிஸ்துவையே நீ முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் பொருள்.
அருமையான நல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். வேதம் விதமாய் சொல்லுகிறது, இயேசுவை அவர் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தவர்கள் யார்? யூதர்கள் முறுமுறுத்தார்கள். அவருடைய ஜனங்களே முறுமுறுத்தார்கள். சொந்த ஜனங்களாலே முறுமுறுக்கப்பட்டார். சொந்த ஜனத்தினாலே அவர் அருவருக்கப்படுகிற தக்கதாக முறுமுறுக்கப்பட்டு உதறி தள்ளப்பட்டார். எனக்கு அருமையானவர்களே, ஏன் யூதர்கள் முறுமுறுத்தார்கள்? ரெண்டு விதமான முக்கியமான காரணங்கள் உண்டு. There are important major two reasons the Jews murmuring against Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக யூதர்கள் அவர்கள் முறுமுறுத்ததினுடைய பின்னணியாக ரெண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, வேதத்திலே வாசிக்கிறோம், 41வது வசனம், யோவான் 6வது அதிகாரம் 41, நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை முறுமுறுத்து. எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை குறித்து முறுமுறுப்பதினுடைய முதல் காரணம், அவர் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நானே ஜீவ அப்பம் என்றதுனாலே 33வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் வாசியுங்கள். 33, 34, 35. ஜீவனை கொடுக்கிற அப்பம். அப்பம் என்றார். அவர்கள் நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம் என்பதாக. இந்த வார்த்தை அவர்களால் தாங்க முடியவில்லை. இந்த உபதேசத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு சாதாரணமான ஒரு ஆள், நம்முடைய குலத்திலே, நம்முடைய ஜனத்திலே, நம்முடைய இனத்திலே நாம் பார்க்க பிறந்த ஒரு மனுஷன் நானே ஜீவாப்பம் என்று எப்படி அதை கிளைம் பண்ணலாம்? யூதர்களுக்கு கடும் கோபம் வந்தது. ஜீவாப்பம் நானே என்று சொல்லக்கூடிய வகையிலே இருந்ததின் ரகசியம் என்ன? ஏன் இவ்விதமாய் அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார்? இயேசு இந்த வார்த்தையை சொன்னது நிமித்தம் அந்த யூதர்களுக்கு உள்ளே இயேசுவை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. அன்பானவர்களே, உண்மை என்னைக்குமே ஒருத்தர் ஆழமா என்ன செய்யும்? குத்தும். பொய் தான் ஆறுதல் படுத்தும். உண்மை என்ன செய்யும்? உள்ள பாவத்தை சொல்லும், அக்கிரமத்தை சொல்லும், துரோகத்தை சொல்லும், அநியாயத்தை சொல்லும், தவற சுட்டி காட்டும். ஆனால் பொய் அப்படி அல்ல. சமாளிக்கும், தட்டி கொடுக்கும், அது ஆறுதல் படுத்தும். அடுத்த படுதலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும். கண்டிக்காது, உணர்த்தாது, எனக்கு சுட்டி காட்டாது. அன்பானவர்களே, இயேசு நானே ஜீவ அப்பம், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொன்ன உடனே யூதர்கள் கொந்தளிக்கிறார்கள். வேதத்திலே வாசியுங்கள் 48வது வசனத்தை. ஜீவாப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் அவர்கள் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின. எனக்கு அருமையானவர்களே, என்ன புதுசா இவர் சொல்றாரு? இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி உண்டு. இந்த 48, 49, 50, 51 ஆகிய வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் அவர்கள் மரித்தார்கள். ஆனால் இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ ஒரு காலம் மரிப்பதில்லை. அருமையானவர்களே,
ஜீவ அப்பம் நானே என்று இயேசு சொன்னதினுடைய விளைவு யூதர்களுக்குள்ளே ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது, ஒரு பெரிய முறுமுறுப்பை ஏற்படுத்தியது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எப்படி நடந்தது என்று சொல்ல வேண்டுமானால், யூதர்களுக்கு யூத கலாச்சாரத்தின்படி யூதர்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை எல்லாம் பின்பற்றி வந்தபடியினாலே இவர்கள் மோசேயை பிரதானமானவராக அவர்கள் கருதி கொண்டிருக்கிறபடியினாலும், இந்த மோசேயின் காலத்திலே வானத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுப்பின 40 ஆண்டு கால அந்த வரலாற்றிலே அவர்களுக்கு இடைவிடாது கொடுத்த அந்த வானத்தின் மன்னாவை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? எங்களுக்கு மோசேயின் நாட்களிலே வானத்திலிருந்து இறக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் மன்னாவை கொடுத்தார் அல்லவா, அந்த மன்னாவை எங்களுக்கு தெரியும். ஆனா இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு, இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவர் எழுப்பி ஜீவ அப்பம் நானே என்று சொல்லும் போது யூதர்களுக்கு கோபம் வருகிறது. அதுதான் காரணம். எங்களுக்கு மோசேயின் மூலமாய் அனுப்பப்பட்ட மோசே ஜெபித்து ஆண்டவரிடத்திலே கேட்டபோது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 ஆண்டு காலம் அவர் வானத்தின் மன்னாவை கொடுத்தாரே, அந்த மன்னாவை எங்களுக்கு தெரியும், அந்த அப்பத்தை எங்களுக்கு தெரியும். அது வானத்திலிருந்து வந்த அப்பம், அந்த வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அப்பம். we know the history. மோசேயின் நாட்களிலே நடந்த அந்த சம்பவத்தின் மன்னாவையும் அந்த வானத்தின் அப்பத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்ப இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு இப்ப ஒருத்தர் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்து ஜீவப்பம் நானே என்று சொல்லுவதற்கான காரணம் என்ன? அருமையானவர்களே, நாம நன்றாக புரிந்து கொள்ள தேவாவியானவர் இந்த காலை வேளையிலே உதவி செய்வாராக. இன்னைக்கு நம்மளும் பாரம்பரியத்திலே அப்படியே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறோம், பாரம்பரியத்திலே மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம சில காரியங்களை தேவன் சொல்லும் போது அது புரிதாக இருக்கிறது, நம்மால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிந்து கொள்வதற்கு ஏற்ற தூரத்திலே நம்ம இல்லை, வெகு தூரத்தில் இருக்கிறபடினாலே it is too difficult for us to understand. தேவனுடைய காரியங்களை அல்லது தேவன் சொல்லுகிறவைகளை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறதில்லை. அருமையானவர்களே, இந்த யூதர்கள் மன்னாவை பிரதானமாக நினைத்தார்கள். வானத்திலிருந்து மோசேயின் நாட்களிலே இறங்கி வந்து அந்த 40 ஆண்டு காலமும் தங்களுடைய முற்பிதாக்களை அவர்கள் தங்களுடைய மூதாதையர்களுக்கு போஜனமாய் கொடுக்கப்பட்ட அந்த வானத்தின் அப்பத்தை பிரதானமாக நினைத்தார்கள். ஆனால் இப்ப இயேசு கிறிஸ்து வந்து நானே ஜீவ அப்பம் என்று சொல்லும் போது இவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இவர்களுக்கு கோபம் வருகிறது. ஒருவேளை இதுவரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரியலைன்னா இனிமேல் புரியும். அந்த சார்ட் போடுங்க, அடுத்த ஸ்லைட்ல அந்த சார்ட். ஒரு சார்ட் தெரியுதா? மன்னா ஒரு பக்கம், அடுத்தது இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் இருக்கா? ஸ்கிரீன்ல தெரியல பாரு. வந்துருச்சா? ஓகே. மன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த வானத்தின் அப்பம், 40 வருஷம் அதை பெற்றுக்கொண்டார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து நானே ஜீவ அப்பம் என்று அவர் கிளைம் பண்ணுகிறார், தன்னை குறித்து சொல்லுகிறார். நான் தான் அந்த ஜீவ அப்பம், உங்களுக்கு 40 வருஷமா கொடுத்தேன், இப்ப இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு நானே அப்பமாக இந்த இடத்திலே வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே,
40 வருஷம் வனாந்தரத்திலே உனக்கு நான் புசிக்க கொடுத்தது வானத்திலிருந்து வந்த அப்பம். உன்னை போஷித்தது, உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணினது, உன்னை திருப்தியாக்கினது, உன்னுடைய வாழ்க்கையிலே பலன் தந்தது, உன்னை 40 ஆண்டு காலங்கள் நடப்பதற்கு அது உதவியாக இருந்தது, எல்லா விதத்திலும் உனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. இப்ப நான் இறங்கி வந்திருக்கிறேன். எப்படி? வானத்தின் அப்பமாக உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை குணமாக்கும்படி, உன்னை போஷிக்கும்படி, உன்னை திருப்தியாக்கும்படி, உன்னை வாழ வைக்கும்படி, உன்னை சுகமாக்கும்படி, உன்னை குணமாக்கும்படி நான் இந்த வானத்திலிருந்து இந்த இடத்துக்கு இறங்கி வந்திருக்கிறேன். ஆனா the Jewish people are not able to accept Jesus Christ as the manna, as the bread of Jesus. இயேசு கிறிஸ்துவின் அந்த அப்பமாக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாமளும் அப்படித்தான் இருக்கிறோம். Most of the things we are not able to accept it. சில காரியங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்மிடத்தில் சில பிடிவாதங்கள், சில விதமான கர்வங்கள், சில விதமான ஆணவங்கள், சில விதமான நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான இந்த கர்வங்கள், இந்த எரிச்சல், இவைகள் எல்லாம் சேர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை, சத்தியங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அருமையானவர்களே, இன்னைக்கு பைபிளை படிக்கிறவங்க கூட பாருங்க, நீங்க படிக்கும் போது உங்களுக்கு பிரியமான வசனங்களை எடுத்து படிப்பீங்க. அப்படித்தானே? இல்லைன்னு யாராலும் மறுக்க முடியுமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க? கடந்த இத்தனை நாட்கள், இன்றைக்கு 9வது மாதத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நான் இந்த வருஷத்தில், இந்த 9 மாதத்திலே ஒரு முறை நான் வாசித்திருக்கிறேன் என்று சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? 2 பேர். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள், எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய கர்த்தருடைய காரியங்களை இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம நம்ம ரூல்ஸ் படி தான் ஓடிட்டு இருக்கிறோம். நாம சொல்றது சரிதான் ஓடிட்டு இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு புரோட்டோகால் வச்சு ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் அவர் இப்போது சொல்லுகிறார், எப்பா இத்தனை நூற்றாண்டுகள் கடந்து வந்தாய் அல்லவா, இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு இப்ப இயேசு வந்து சொல்லுகிறார், அந்த ஜீவ அப்பம் நானே. ஆமென். ஹல்லேலூயா. இவர்கள் முறுமுறுக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை நம்ம இப்படி நடக்காதீங்க பிரதர்னு சொன்னோம்னா அவருக்கு உடனே கோபம் வந்துடும், முறுமுறுப்பு. சிஸ்டர், நீங்க செய்யறது தவறு, இது சரியில்லை, இது முறை அல்ல, இது குடும்ப வாழ்க்கைக்கு அழகல்ல சொன்னோனே முறுமுறுப்பு வந்துருது. பிள்ளைகளை ஒரு காரியம் சொல்லி கண்டிச்சிட்டோம் அப்படின்னா பெற்றோருக்கு முறுமுறுப்பு வந்து விடுகிறது. அருமையானவர்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுடைய நிலை எப்படி நோவாவின் காலத்திலே அந்த ஜனங்கள் 8 பேரை தவிர எல்லாரும் கைவிடப்பட்டார்களோ அந்த நிலைதான் வரும் என்பதை நாம மறக்கவே கூடாது. நோ காம்ப்ரமைஸ். நீ யாராவது இருங்க, எவ்வளவு பெரிய ஜாமவானா இருங்க, ஆனால் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நான் பிரசங்கம் பண்ணாலும் அதுதான் பெரிய பரிசுத்தவான் வந்து உலகமே தெரிஞ்ச ஒரு பப்ளிக் ஃபிகர் வந்து பிரசங்கம் பண்ணாலும் அதுதான். அருமையானவர்களே, ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு சொல்றேன். முதல் காரியம் மன்னாவை குறித்து யாத்ராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. Exodus chapter 15 verse 24. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். நல்ல கவனிங்க,
எப்பொழுதெல்லாம் முறுமுறுத்தார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு சோர்ஸ் கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்திலிருந்து மன்னாவை அவர்கள் எந்த நேரத்தில் பெற்றுக் கொண்டார்கள் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? அதிகாலை எப்படி இருக்கும்? அதான் எப்படி இருக்கும்? அது இரவா இருக்கும். நம்ம கன்சிடர் அஸ் நைட். அப்படிதான் நம்ம இது பண்றோம். வெளிச்சம் வந்துச்சுன்னா தான் நம்ம என்ன சொல்றோம்? விடிஞ்சிருச்சுங்கிறோம். ஆனா நமக்கு விடியல் எத்தனை மணிக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். விடியல் எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. ஒரு நாள் எப்பொழுது ஆரம்பமாகிறது? ஏன் நைட் 12 மணிக்குன்னு சொல்றீங்க? அதிகாலை 12 மணி. அந்த அதிகாலை எப்படி இருக்கும்? இருட்டோட இருக்கும். யாராவது அதிகாலையில் இப்ப எந்திரிக்கிறவங்க யாராவது கை தூங்க பார்க்கலாம். ஏப்பா சிரிக்கிறீங்க? நீங்களாம் நல்லவங்களாச்சே, என்னட்ட மாத்திரம் எகிர்றீங்க? சொல்லுங்க. அதிகாலையில் வேண கருமையானவர்களே, அப்ப ஆண்டவர் இந்த மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்ப கொடுத்தாரு? அதிகாலை இருட்டோட போய் என்ன செய்யணும்? வெளிச்சம் வருவதற்கு முன்பதாக, பிஃபோர் த சன்லைட். எனக்கு அருமையானவர்களே, வெளியில சூரியன் வெளிச்சம் வருவதற்கு முன்பதாக you have to collect your manna for your family. உன் குடும்பத்துக்காக அந்த மன்னாவை நீ போய் அதை பெற்றுக்கொண்டு அதை கலெக்ட் பண்ணி அப்பதான் இன்னைக்கு சோறு. இல்லைன்னா அடுத்தவன் திங்கிறத வாய் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். நிறைய பேர் இருக்கிறாங்க தெரியுமா? வயிறு எரிஞ்சு 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 அடுத்தவனை பார்த்து, எப்பா அவன் நல்லா இருக்கிறான்ப்பா, அவன் நல்லா ஜோம் பண்றான், உண்மையா இருக்கிறாங்க, பரிசுத்தமா இருக்கிறாங்க, தேவனுக்கு பயப்படுறாங்க, நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறாரு, செழிப்பா இருக்காங்க, செழிப்பா இருக்காங்க. இது வத்தலும் தொத்தலுமா போனதுக்கு வந்ததுக்குமா ஒண்ணுக்கும் உதவாது. இது உருப்படாது, ஜோம் பண்ணாது, கீழ்ப்படியாது, எதுவுமே செய்யாதது. இது அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கும், எரிச்சல் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி அடுத்தவன் மேல கண்ணாவே இருக்கும். என்ன திங்கிறாங்க, என்ன பார்க்கறாங்க, என்ன பண்றாங்க, எலும்பு கிளம்பு கிடக்கா. அருமையானவர்களே, இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை வானத்திலிருந்து அந்த அப்பத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள போகும்போது அதிகாலையிலே போய் பெற்றார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே பிறந்த போது அதிகாலையில் இருட்டோட. ஓ, எத்தனை அற்புதமான ஆண்டவர்! ஒரு விதமாய் சொல்லுகிறார், மன்னா இரவிலே எப்படி வந்ததோ அதே போல இந்த உலகத்தின் ஜனங்கள் அறியாமை என்கிற இருளிலே இருக்கிற பொழுது அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்த வானத்தின் அப்பம். அல்லேலூயா! எத்தனை அற்புதமான ஆண்டவர்! Jesus is the light of the world. அதனாலதான் ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொன்னார், you are the light of the world. நீங்களே இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறீர்கள், வெளிச்சமாயிருக்கிறீர்கள். காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிறவர் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க வந்தவர், இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர், இந்த உலகத்தை மாற்ற வந்தவர், இந்த உலகத்துக்கு அற்புதம் செய்ய வந்தவர். இருளிலே கிடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக பெரிய வெளிச்சமாய் உதித்த தேவன் நம்முடைய ஆண்டவர். Glory to God. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அறியாமை என்கிற இருளை, ignorance என்கிற இருளை ஆண்டவர் நீக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வானத்தின் அப்பமாக. இதை யூதர்கள் புரிந்து கொள்ள முடியல. ஏன் தெரியுமா? இவனுக்குள்ள ஒரு கட்டு. நாகமானிட்ட தீர்க்கதரிசி சொல்றார், நீ போ, யோர்தானிலே 7 தரம் முங்கு, சரியா இருப்போம். ஆக கூட இல்லை. ஆனா அவனுடைய உள்ளத்திலே
அவன் சீரியா தேசத்தின் படைத்தலைவன். குதிரைகளோடு ராணுவத்தோடு அப்ரூவ் லெட்டரோடு அவனுடைய அதிகாரப்பூர்வமான கடிதத்தோடு வந்திருக்கிறான். ஒரு ராஜா கொடுத்த கடிதத்தோடு வந்திருக்கிறான். எவ்வளவு பெரிய மதிப்பு, எவ்வளவு சுப்பீரியர் பர்சன், ஒரு கனமுள்ளவன். அவன் வருகிறான். தீர்க்கதரிசி அவனை கனமுள்ளவனாவே பார்க்கல. யோர்தான் மூஞ்சையும் பார்க்கல, அவனுடைய அவன் எப்படி வந்திருக்கிறான் பார்க்கல, அவன் என்ன தோரண எதையுமே பார்க்கல, எதையுமே பார்க்கல. நாகமானுக்கு பயங்கர கோபம். நமக்கு வர்ற மாதிரியே, நமக்கு கோபம் வரும் பாருங்க, ஊச்சக்கட்ட கோபம் வரும். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, நாகமானு கோபம் வந்துருச்சு. முதல்ல கொட்டாய் கிட்ட எல்லாம் தூக்குடா அப்படின்னு இருப்பான்ல. இவன் இங்க உட்கார்ந்துட்டு நான் எவ்வளவு பெரிய மாளிகையில் இருக்கிறேன். எப்பா எவ்வளவு பெரிய மாளிகையில் இருந்தாலும் நீ குஷ்டரோகிப்பா. யூ ஆர் பேஷண்ட், நீ நோயாளி. நீ சுகம் பெறுவதற்காக வந்திருக்கிறாய். இங்க இதெல்லாம் என்ன செய்யாது, பலிக்காது. நீ ஒட்டங்கி இருக்கணும். அப்ப அவன் சொல்லுகிறான், பார்க்கிறான், என்னமோ பண்றான், ஒன்னும் நடக்கல. அப்ப வீட்டுக்கு திரும்பிய போயிடலான்னு முடிவு பண்ணிட்டான். ஏன் எங்க ஊர்ல எல்லாம் நதி இல்லையா, எங்க தேசத்துல நதி எல்லாம் இல்லாம வந்திருக்கிறோம், இப்படி கலங்கி போய் கூவா ஆறு மாதிரி கிடக்குது, அதுல போய் என்னை குளிக்க சொல்ற. வேலைக்காரன் சொல்றான் பாருங்க, எனக்கு அருமையானவர்களே, ஐயா பெரிய காரியத்தெல்லாம் சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்கல்ல. 100 குடம் தண்ணி எடுத்து கொண்டு வந்து அவர் தலையில ஊத்துனா நீ ஊத்திருப்பீல்ல. அதவா சொன்னாரு, சாதாரண விஷயம் தானே, நீங்க இதை செஞ்சுதான் பாருங்களேன். அவன் உள்ளே போய் அதுக்கு கீழ்ப்படிந்த போது, அதை ஏற்றுக்கொண்ட போது, இவன் எப்ப உள்ளத்துல ஆமா அவர் சொன்னதை செஞ்சிருவோம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சா பாருங்க, இந்த நாகமான். அருமையானவர்களே, அவன் 7வது தரம் முங்கி எந்திரிக்கும் போது அவனுடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையினுடைய சரீரத்தை போல மாறிச்சு. ஹல்லேலூயா. பைபிள் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. அது எவ்வளவு பெரிய அர்த்தம் தெரியுங்களா? இன்னைக்கு இந்த கிழவிகள் எல்லாம், யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லல, இந்த கிழவிகள் எல்லாம் கிழவிகள் மாதிரியே நடந்துக்கிறது இல்லை. குமரி மாதிரி நடக்கணும்னு லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது, ஐப்ரோ போட்டுக்கிறது, மெடிக்கர் பெடிக்கர், என்ன கேர்லாம் போடணுமோ அதெல்லாம் கேட்டு ஃபுல் க்ரீம், ஆஃப் க்ரீம், டபுள் கோட்டிங், ட்ரிபிள் கோட்டிங், குவார்டர் கோட்டிங்லாம் போட்டு அடிச்சு முகத்தில், எதுக்கு? இளமையா காட்டுறதுக்கு, இளமையா காட்டுறது. இப்ப இந்த வாலிப பிள்ளைகள்லாம் என்ன பண்றாங்க, அவன் நல்லா இருக்கிற கருப்பு முடிய செம்பட்ட முடி ஆக்கிக்கிறான். இந்த பக்கம் ப்ளூ கலர், இந்த பக்கம் சிவப்பு கலர், இந்த பக்கம் ஆரஞ்சு கலர், கலரா இருக்குது. இப்படித்தானே ஓடிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிச்சுன்னா, அவருடைய வார்த்தையின்படி நடந்தன்னா, உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. நம்ம சாப்பிட்டா அதை பண்ணுன்னா, நீ பாதாம் பருப்பா சாப்பிட்டாலும் உனக்கு உன் முகம் மாறாது. ஏன்னா குணம் மாறல. குணம் மாறாத வரைக்கும் உன் முகம் என்ன செய்யாது, மாறவே வாய்ப்பு இல்லை. சில வயசான ஆட்களை நான் பார்க்குறேன். வயசான ஆட்கள் அப்படியே கொமரை மாறி, என்னமோ 24 வயசு ஆள் மாதிரி வெக்குன்னு பேசுறது, செயல்படுத்துறது. எனக்கு அருமையானவர்களே, முதிர்ந்த அனுபவத்துக்கு ஒரு பக்குவம் உண்டு. அவங்க பேச்சிலே தெரியும், அவங்க அழகிலே தெரியும், அவங்க அணுகுமுறையில் நம்ம தெரியும். அவங்கள நம்ம மெச்சிக்கொள்கிற அளவுக்கு நம்ம அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, அப்ப வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த அப்பத்தை இரவு நேரத்தில் எப்படி வந்ததோ அதே போல இயேசு கிறிஸ்து வந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து தான் முந்தைய காலத்திலே, மோசையின் நாட்களிலே வானத்திலிருந்து இறங்கி இந்த 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த புசிக்க கொடுத்த வானத்தின் அப்பம் அவர்தான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. 2வது,
அந்த மன்னா எவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது? சொல்லுங்க பார்க்கலாம். கொத்தமல்லி எவ்வளவு பெருசு இருக்கும்? எப்படி? நீங்க போய் கறி வாங்கும் போது எப்படி வாங்குறீங்க? பெருசா போடியா, கரைஞ்சிரும். பெருசா வேணும். எப்படி? பெருசா. சில்லிக்கு ஒரு மாதிரி, குழம்புக்கு ஒரு மாதிரி, கிரேவிக்கு ஒரு மாதிரி, வறுவலுக்கு ஒரு மாதிரி. இதில் என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட். பள்ளிப்பாளையம் சிக்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வாங்குறோம்ல. இது கொத்துமல்லி அளவா இருந்துச்சு. இந்த அளவு எப்படின்னா, இந்த கொத்துமல்லி அளவா இருந்ததை ஒவ்வொன்றா என்ன செய்யணும்? பொறுக்கணும். கொத்துமல்லி அளவு சிறியதா. இது எதுக்கு அடையாளம்னா, இயேசுவின் தாழ்மையை குறிக்கிறது. அல்லேலூயா. இயேசு வானத்தின் அப்பமாக இந்த பூமிக்கு வந்தார். ஜீவ அப்பமாக வந்தார். எப்படி? மனித ரூபமாக, தாழ்மையின் ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து, தன்னை ஒப்பு கொடுத்து, சரணாகதி அடைந்து, கீழ்ப்படிந்து, தேவனுடைய பிதாவின் சித்தத்தை உணர்ந்தவராய், பிதாவினுடைய கட்டளையை மீறாதபடி அதை நிறைவேற்றும்படியாய் இந்த பூமிக்கு இயேசு வந்தார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம தாழ்மை ரொம்ப, நம்ம நிறைய நேரங்களில் இயேசுவையே மிஞ்சிடுறோம். நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஆமாம், இயேசுவையே ஓவர்டேக் பண்ணி போயிடுறோம். யோசிச்சு பாரு. இயேசுவையே ஓவர்டேக் பண்ணி அப்படியே தாழ்மையாக நடிக்கிறது பெருசு இல்லை. யாருனாலும் நடிக்கலாம். எனி ஒன் கேன் ஆக்ட். ஆனால் உண்மையாக தாழ்மையாய் நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்கல்லவா, அது நீங்கள் இயேசுவை பிரதிபலிப்பீர்கள். உங்களுக்குள்ள இயேசு தெரிவார். உங்களுக்குள்ள இயேசுவை வெளிப்படுத்த முடியும். அவருடைய சாயலை வெளிப்படுத்த முடியும். அவருடைய சாயலால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். இயேசுவின் தாழ்மை. மூன்றாவது, அது எப்படி இருந்துச்சா? உருண்டையா பந்து போல இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. உருட்சியாய், அது பந்து போல. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் நிரந்தரமானவர், அவர் பரிபூர்ணமானவர், அவரில் பழுது ஒன்றுமில்லை, அவரிடத்தில் குறை ஒன்றுமில்லை, அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பவன் யார்? எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மாசில்லாத தேவன். அதனாலதான் அவர் பரிபூர்ணமானவர். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மன்னா எப்படி இருந்ததா? என்ன நிறமாய் இருந்தது? வெண்மை நிறமாய் இருந்தது. அது பரிசுத்தத்தை குறிக்கிறது. அவர் பரிசுத்தமானவர். அவர் பரிசுத்தத்துக்கெல்லாம் பரிசுத்தமானவர். பரிசுத்தத்தினுடைய ஊற்றுக்கண் அவர்தான். அதனாலதான் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் பேச்சிலே, உங்கள் நடக்கையிலே, உங்கள் செயல்பாடுகளிலே, உங்கள் உத்தம ஜீவியத்திலே பரிசுத்தமாயிருங்கள் என்று இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, கடைசியாக அதனுடைய ருசி எப்படி இருந்துச்சா? தேனிட்ட பணியாரம் போல தேனாமிர்தமாய் இருந்தது. அதனாலதான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அருமையானவர்களே, அப்ப இயேசு கிறிஸ்து ஜனங்களின் தேவைகளை சந்திக்க அவர் போதுமான தேவன். அவரை ருசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பரிபூர்ணமாயிருக்கும். அல்லேலூயா. இப்ப யூதர்களுக்கு இந்த இயேசு என்கிற பகுதியில் நான் போட்டிருக்கேன் பாருங்க, அந்த வெளிச்சம் அவர்களுக்கு இல்லை. அதனாலதான் முறுமுறுக்கிறார்கள். இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ முறுமுறுப்பை நான் ரொம்ப காலமாக பேசிட்டு இருக்கேன், ஒரு மாசத்துக்கு மேலே பேசிட்டு இருக்கேன். அதுவே நிறைய பேருக்கு முறுமுறுப்பா இருக்கு. அந்த முறுமுறுப்பினுடைய விளைவு என்ன தெரியுங்களா? நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்கள் இன்னும் அறியாமை என்கிற இருளில் இருக்கிறதுனால தான் அது முறுமுறுப்பாய் தெரிகிறது. எப்படி முறுமுறுப்பாய் தெரிகிறது? உங்களுக்கு அது திகட்டி நீங்க சொல்லல, உங்களுக்கு அது திகட்டி நீங்க அதை பேசல. இருளிலிருந்து இந்த வெளிச்சத்துக்கு வரல.
You are almost in the darkness. You are not in the light. நீங்கள் வெளிச்சத்துக்கு வரும்போது இந்த இந்த முறுமுறுப்பு கூட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செய்தி, இந்த உபதேசம், இந்த கட்டளைகள், இந்த கற்பனைகள் நம்முடைய வாழ்க்கையில மதுரமாய் மாறும். அல்லேலூயா. அப்ப இயேசு சொன்னா, வேற ஒன்னும் சொல்லல. அவரு ஜீவ அப்பம் நானேன்னாரு. கொந்தளிச்சுட்டாங்க. எல்லாரும் குமுறாங்க, முறுமுறுக்குறாங்க. என்ன எப்படி சொல்லலாம்? வானத்தின் அப்பம் எவ்வளவு பெரிய இது! மோசே நாட்களில் கொடுத்தது, மூதாதையர்களுக்கு கொடுத்தது, எங்கள் முற்பிதாக்களுக்கு கொடுத்தது. நீ அதை எப்படி கிளைம் பண்ணலாம் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? எப்பா, அந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அப்பமும் நான் தான்யா. இப்ப நானே இவர்களை ரட்சிக்கும்படியாக, உங்களை திருப்தியாக்கும்படியாக, உங்களுக்கு அற்புதத்தை செய்யும்படியாக ஜீவ அப்பமாக நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் சொன்னாரு, முற்பிதாக்கள் அந்த அப்பத்தை சாப்பிட்டு மரித்து போனார்கள். ஆனால் இந்த இயேசு என்கிற அப்பத்தை யார் ஒருவன் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யார் அவைகளை புசிக்கிறார்களோ, யார் அவைகளை உட்கொள்ளுகிறார்களோ, யார் அவர்களை உட்வாங்கிக் கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு இந்த உலகத்திலே மரணம் இல்லை. ஹல்லேலூயா. மரணம் இல்லைன்னா என்ன? சாவில்லைன்னு அர்த்தம். இந்த சரீரம் செத்து போவோம், ஆத்துமாவுக்கு மரணம் இல்லை. ஹல்லேலூயா. அவன் ஜீவ ஆத்துமாவானான். ஜீவ அப்பம் தான் அந்த ஜீவ ஆத்துமாவை கொடு உயிரடைய செய்ய முடியும், உயிரடைய பண்ண முடியும். ஆண்டவர் சொன்னார், அப்பா நீ அதை சாப்பிட்டினா, நீ அதை சாப்பிட்டு உங்கள் முற்பிதாக்கள் மரித்து போனார்கள். ஆனா இப்ப நான் ஜீவ அப்பமாக வந்திருக்கிறேன், உனக்கு உயிர் கொடுக்க வந்திருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மரணம் இல்லை. ஹல்லேலூயா. Glory to God. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஜீவன் உண்டாகிறது. அது ஆண்டவர் சொன்னாரு, நான் ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவர் அந்த தேனாமிர்தமாய் இருக்கிற அந்த இயேசு என்கிற அப்பத்தை நான் ஒவ்வொரு நாளும் அப்படியே உட்கொள்ளும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நான் இயேசுவாவே மாற ஆசைப்படணும். ஒரு வார்த்தை சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் இயேசுவாவே மாற ஆசைப்படுகிறேன். நான் இயேசுவா மாறணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, அவருடைய குணம் எனக்கு வரணும், அவருடைய சுபாவம் எனக்கு வரணும், அவருடைய ஒவ்வொரு வார்த்தையில உபதேசங்கள் எனக்குள்ள வரணும். ஆண்டவரே, அந்த மன்னாவை போல, அந்த வானத்தின் மன்னாவை எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பமாய் அவர்கள் 40 ஆண்டு காலம் பயணித்து ஸ்ட்ரென்தனா போனாங்களோ, அதுபோல ஒருத்தருக்கு கண் ஆபரேஷன் இல்லை, ஒருத்தருக்கு கால் ஆபரேஷன் இல்லை, ஒருத்தருக்கு எலும்பு முறிவு இல்லை, ஒருத்தருக்கு கல்லீரல் கணையத்தில் பிரச்சனை இல்லை, ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இல்லை, ஒருத்தருக்கு சுகர் ப்ராப்ளம் பிரச்சனை இல்லை, பிரஷர் ஒரு ப்ராப்ளம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவன் கொடுத்த மன்னாவை புசித்தார்கள். அப்ப இப்ப நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். முற்பிதாக்களை காட்டிலும் we are privileged people. ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு கிடைக்காததை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவரே வானத்தின் அப்பமாக இந்த பூமிக்கு வந்துட்டார். உங்களை என்னை ரட்சிக்கும்படியாய், உங்களை என்னை உயிர்ப்பிக்கும்படியாய். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை அந்த யூதர்களை நெருடியதற்கான காரணம் என்ன? ஜீவ அப்பம் நான் எப்படி நீ சொல்லலாம்? ரெண்டாவது, நான் இதை சொல்லி முடிச்சிடறேன். ரெண்டாவது பாயிண்ட் 41 வாசிங்க, 42 வாசிங்களேன். இயேசு அல்லவா அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க அப்ப இவர்கள் முறுமுறுத்த இரண்டாவது முறுமுறுப்பு என்ன? முதல்ல ஜீவப்பம் நானே அப்படின்னு கிளைம் பண்ண உடனே முறுமுறுத்துட்டாங்க. ரெண்டாவது சொல்றாங்க, வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்னு எப்படி சொல்லலாம்? இப்ப ஆனந்த் பிரதர் சொல்றாரு, பாஸ்டர் நான் நேத்து தான் பரலோகத்திலிருந்து வந்தேன். நீங்க யாராவது நம்புவீங்களா? இல்லை நான் நம்புவேனா?
ஓகே, பிரதருக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு போட்டிருக்கு, நல்ல ஒரு டாக்டராக பாருங்கப்பா சீக்கிரம். யோசிப்போம்ல. ஏன்னா இந்த இடத்துல எப்படி நல்ல இது புரிகிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை சொல்றேன். இயேசுவின் தாயார் தகப்பன் யாரு? யோசேப்பு, மரியாள். எப்பா இவங்க பிரசவம் நடந்தப்ப நான் கூட இருந்தேயா, எனக்கு தெரியும். இந்த இடத்துல நாங்க இருந்தோம். இவனை யாருன்னு எனக்கு தெரியும். இவங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியும். இவங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியும். இவங்க தாத்தா யாருன்னு தெரியும். இவங்க உறவின் முறையார்கள்லாம் யாருன்னு எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்ச இவன் எப்படி நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்னு சொல்லலாம்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? முதல்ல அப்ப வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம்னு சொன்ன உடனே எப்படி வானத்திலிருந்து இறங்கி, இவங்க அம்மா அப்பா இங்கே தான் இருக்கிறாங்க, இவங்க தாத்தா பாட்டி இங்கே தான் இருக்கிறாங்க, கூட பிறந்த சகோதரர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க, உறவின் முறையார்கள்லாம் இங்கே இருக்குதாங்க, இவங்க வம்சாவளியே நமக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது வானத்திலிருந்து இறங்கி வந்தன்னு எப்படி இவர் சொல்றாரு? அருமையானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னதினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? இருள் இருக்கும்போது இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நம்மால விளங்கி கொள்ள முடியாது. நீங்க அட்ட டு அட்ட பைபிள் படிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேச்சாளர்கள் பைபிள் படிக்கிறாங்க. ஏன்னா இதுல இருந்து ஏதாவது ஒன்று எடுத்து பேசுறதுக்காக. புரியுதுங்களா? யாருனாலும் பைபிள் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பைபிள் படி நடக்கிறவன் தான் கிறிஸ்தவன். பைபிள் படி நடக்கிறவன் தான் கிறிஸ்தவர்கள். புரியுதுங்களா? நாம கோயிலா போயிட்டா நம்ம கிறிஸ்தவங்கள் ஆயிடுவோமா? நாம பைபிளை கையில தூக்கிட்டா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆயிடுவோமா? இல்லைங்க. உங்களை என்னை விட காஸ்ட்லியா பைபிள் வச்சிருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்களாம் சர்ச்சுக்கும் போறதில்லை, ஆண்டவரையும் ஆராதிக்கிறது இல்லை, தேவனையும் தொழுது கொள்ளுவதில்லை. அவர்கள் ஒரு அலமாரியிலே ஒரு நல்ல புத்தகமாய், ஒரு ஆன்மீக புத்தகமாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்ற வானத்திலிருந்து இறங்கி வந்த, நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களிலேயும் வேதம் சொல்லுகிறது, பூமியின் படைப்பிலே ஆவியானவர் ஜலத்தின் மேல். அப்ப அது யாரு? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்தவருக்குள் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிறார். முப்பரிமாணத்தில் உள்ள பரிசுத்த தேவன் அவர்கள் அந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். ஏதேன் தோட்டத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் பூமியினுடைய எல்லா காரியங்களையும் பார்த்தாரு, அழிச்சாரு. நோவாவிட்டோட பேசினாரு. மனசாட்சியின் காலம் இருந்தது. அதுக்கப்புறம் ஆண்டவர் நோவாவின் காலத்துக்கு பிறகு அதை அழிச்சு ஒடுக்கி ஒரு மறுபடியும் மறுரூபப்படுத்தினார், சுத்திகரிப்பு செய்தார். சுத்திகரிப்பு செய்து ஆண்டவர் இந்த பூமியை நோவாவின் கையிலே கொடுத்தார். அதுக்கப்புறம் பிரிஞ்சது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு அப்படின்ற காலங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா நியாயாதிபதிகள் காலங்கள், ராஜாக்களின் காலங்கள், தீர்க்கதரிசிகளின் காலங்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் அவர்கள் மூலமாக பேச ஆரம்பித்தார். புதிய ஏற்பாட்டின் காலம் வந்தபோது இயேசுவே வானத்திலிருந்து இறங்கி வருவதற்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அவர், மகனே, நான் இனிமேல் நாம விட்டோம்னா யாரையும் அனுப்பி பிரயோஜனம் இல்லை, நீயே போ, நீ போய். இதுல ஒரு விசேஷம் என்ன தெரியுங்களா? இந்த வானத்தின் அப்பம் இங்க வந்து வாழ்வதற்காக அவர் வரவில்லை, வாழ்வு கொடுப்பதற்காக அவர் வந்தார். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, அந்த அப்பத்தை உடைக்கும்படிக்கு பிதாவானவர் அவர் ஒப்பு கொடுத்துதான் குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அந்த அப்பத்தை தான் ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையிலையும் அந்த இயேசு கிறிஸ்துவை தான் உடைத்து நொறுக்கி நுணுக்கி நாம வாய்க்குள்ள போடும் பொழுது அவரை உட்கொள்ளுகிறோம். அவர் உள்ளே போகிறார், பிரவேசிக்கிறார், நமக்குள் வாழ விரும்புகிறார்.
கொடுக்கிறார். அது ஒரு அடையாளம், அது ஒரு மாதிரி. அந்த மாதிரியை பின்பற்றி நடக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த வானத்தின் மன்னா, வானத்தின் அப்பம் பிரவேசிக்கிறது. நீங்கள் இந்த உலகத்திலே இயேசுவாகவே வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு, இயேசுவாகவே ஜீவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு, இயேசுவை போல நீங்கள் வாழ்ந்து பிரதிபலிப்பதற்கு, ஒளியை ஊட்டுவதற்கு, ஒளியாக வாழ்வதற்கு, உப்பாவதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு எனக்கும் அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் தெரியுமா? எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். அவரே இறங்கி வந்து தன்னை அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். யாராவது ஒப்பு கொடுக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. என்னை அடிக்கிறதுக்கு, என் குடும்பத்துக்கு நான் என்னை ஒரு ஆள் வாங்க, குடும்பத்துக்கு ஒரு நபர் அடி வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா யாரு முன்னாடி போவீங்க? ஒரு கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் போடுறாங்க, குடும்பத்துக்கு ஒரு ஆள் அடி வாங்க வாங்க அப்படின்னா யாரு முன்னாடி வருவீங்க? சில தகப்பன்மார் முன்னாடி வந்துருவாங்க. உங்களுக்கு இந்த சம்பவம் சொல்லியிருக்கிறேன்னா, ஒரு ஐஸ்வர்யவான், நினைவுக்கு வர்றதுனால சொல்றேன். ஒரு ஐஸ்வர்யவான், அந்த ஐஸ்வர்யவான் ஒரு பார்ட்டி வச்சான். அந்த பார்ட்டிக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் வந்தவர்கள்லாம் ஜாம்பவான்கள், பெரியவர்கள், மதிக்கத்தக்கவர்கள், எல்லாம் கணவன் மனைவியோடு, பிள்ளைகளோடு, வாலிப தம்பி பிள்ளைகளோடு எல்லாரும் வந்திருக்காங்க. அப்ப அந்த மனிதன் திடீர்னு ஒரு கேட்டை திறந்து எல்லாரும் இங்க வாங்கன்னு சொன்னா, ஒரு பெரிய நீச்சல் குளம் இருந்தது. அந்த நீச்சல் குளத்துல பயங்கரமான கொடூரமான கடல் முதலைகள் எல்லாம் உள்ள போட்டிருக்கான். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் கேட்கிறாங்க, இன்னும் அது பயங்கரமா இருக்கு, கொடூரமா இருக்குது, இவ்வளவு பெரிய வாயை திறந்து இருக்கு அப்படின்னு கேட்க, அப்ப இந்த போட்டியை அறிவித்தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு போட்டி. இந்த இடத்துல குதிச்சு இந்த ஒரு முதலையிட்டையும் மாட்டாம தப்பிச்சு மறுகரையில அடுத்த இடத்துல ஏறுகிறவன் எவனோ அவனுக்கு என் சொத்துல பாதி நான் கொடுத்துறேன்ட்டான். எல்லாம் ஒருத்தர் பேசுறாங்க, சலசலப்பு, கணவன் மனைவியா பேசுறாங்க, பிள்ளைகளாம் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. திடீர்னு தொப்புக்கடின்னு ஒரு சத்தம் விழுந்துச்சு, கேட்டுச்சு. ஒருத்தர் உள்ள குதிச்சிட்டார். குதிச்சுட்டு வேகமா போறாரு. ஒரு முதல்ல வருது. அந்த முதல்ல வாயிலிருந்து காலில் மோதி, காலில் ஒரு எத்தி அடுத்த இடத்துல தாவுறாரு. அந்த முதல்ல கையை பிடிச்சிருச்சு. கையை பிடிச்ச உடனே ஒரு குத்து விட்ட உடனே அது தாங்க முடியாம காலை பிடிச்சி இழுக்குது. ஒவ்வொன்றும் ஏதோ துணியெல்லாம் பிடிச்சி இழுத்துருச்சு. வேகமாய் தப்புறாரு. அடுத்த முதல்ல ஆழத்துல போன ஆழத்துல 2 படுத்து கிடக்குது. இப்படி சைடில் போனால் சைடில் ஒரு 4-5 படுத்து கிடக்குது. எல்லா பக்கமும் ஏறி ஒரு பக்கமாய் எல்லாம் வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் கரகோஷம் எழுப்புகிறார்கள், கைகளை தட்டுகிறார்கள், ஆரவாரம் பண்ணுகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள், விசில் அடிக்கிறாங்க, பயங்கரமா இருக்கிறாங்க. ஒரு சிலர் எல்லாம் பார்த்து என்ன நடக்க போதோ, ஒருத்தன் செத்தாண்டா முதலைக்கு அப்படின்ற மாதிரி, எப்ப எந்த முதல்ல பிடிக்க போகுது அப்படின்னு வெளியில பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கரை ஏறிட்டான். அப்படியே கிழிஞ்ச பனியினோட அப்படியே தொங்கிட்டு காலு கையெல்லாம் நடுங்குது, விடன்னு நடுங்குது. அவர் அந்த ஐஸ்வர்யன் வர்றாரு, தோல்ல கை போடுறாரு. You mighty man, you are a powerful man, you are a mighty warrior. நீங்க பயங்கரமான ஆளுங்க. எந்த போட்டி, இப்படிப்பட்ட போட்டியில எவனுமே ஜெயிச்சதில்லை. பட் யூ ஆர் கிரேட். நீங்க பெரிய ஆள். என் சொத்துல உங்களுக்கு பாதி நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னோடனே, நிறுத்து, எனக்கு சொத்து வேணாம், ஒன்று வேணாம். முதல்ல என்னை யார் தள்ளி விட்டது இந்த உலகத்துல? எவன்டா பிடிச்சி என்னை தள்ளி விட்டது? யோசித்து பாருங்க அருமையானவர்களே. அவனுக்கு சொத்தெல்லாம் பெருசு இல்லை, தள்ளி விட்டது யாருன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா. எதுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன்னா, இப்போ கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் வருது, அடி வாங்குவதற்கு குடும்பமாய் ஒருத்தர் வந்துருங்க. அந்த காலத்தில் அப்படித்தானே, 50-60 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பு வந்தது.
கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக ஆர்மிக்கு என்ன செய்யணும்? வந்துடணும். நீ கொட்டையாக இருந்தாலும் சரி, நட்டையாக இருந்தாலும் சரி, நடக்க முடியலனாலும் சரி, ஒரு ஆள் அங்கே வந்துடணும். சப்பாத்தியாவது சுடு, ஏதாவது ஒன்று பண்ணு. அப்போ அதுபோல் அறிவிப்பு கொடுத்தா எத்தனை பேர் நம்ம போவோம்? நான் இந்த முதல்ல கதை சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படித்தான். போயா போயா, நீ குடும்பத்துக்காக என்ன ஒன்று போ. இன்னும் சில பேர் இருக்காங்க, சில பேர் பிள்ளைங்களும் அப்பாவும் சேர்ந்து அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. மோசமானவங்க. சமைக்கவும் தெரியல, ஒன்றும் தெரியல, துணி துவைக்கிறது இல்லை, ஒரு நாரி கிடக்குது, வீட்டை சுத்தம் பண்ணுறது இல்லை, போய் தொலை அப்படின்னு பிடிச்சி தள்ளுறவங்க இருக்காங்க. இன்னும் சகோதரிகளுக்குள்ள சண்டை இருக்கும். அவன் என்ன தெரியுமா நினைப்பான்? எப்போத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கான், ஒரு எத்து விட்டோம்னா போய் தொலைட்டோம், இதோட முடிஞ்சிச்சு சோழி, எதுக்கு இந்த பிரச்சனை? அப்படித்தானே? இன்னும் நிறைய பேர் ஏதாவது ஒன்றுன்னா டக்குன்னு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் கொஞ்சம் வாங்க, ஒரு வேலை இருக்குது. எதுக்கு? என்னை பிடிச்சி தள்ளி விடலாம்னு. உன் திட்டம்லாம் எனக்கு தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்போ நல்ல கவனிங்க. ஆனால் இயேசு எப்படி தெரியுமா? நம்மை போல அல்ல. அவருக்கு தெரியும் நான் இந்த பூமிக்கு வந்த நோக்கம், பிதாவாகி தேவன் குமாரனை அனுப்பின நோக்கம் அந்த அப்பம் உடைக்கப்படுவதற்காக, நொறுக்கப்படுவதற்காக. அருமையான தெய்வ பிள்ளைகளை, அந்த அப்பத்துக்கு இது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 40 ஆண்டு காலம் நீ புசிச்ச, 40 ஆண்டு காலம் நீ எல்லாம் பண்ணின, ஆனா இப்ப நானே வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறிய. நிறைய பேர் இந்த அப்பத்தை ஏற்றுக்கொள்றதில்ல. நம்ம எவ்வளவு பேர் திருவந்தெடுக்கிறோம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் பேர் தான். அப்ப இந்த வானத்தின் அப்பத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் தான். ஆனா ஏற்றுக்கொள்ளாமல் முறுமுறுக்கிறவர்கள் ஏராளமான பேர். இன்னும் முறுமுறுத்துட்டு இருக்காங்க வெளியில. அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்காகவும் இயேசு ரத்த சிந்தி இருக்கிறாரு, உடைக்கப்பட்டிருக்கிறாரு, அடிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்ப திருவிருந்து எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் நம்ம அலட்சியப்படுத்துறோம். திருவிருந்து என்பது தேவனுக்கு பயந்து நாம் எல்லாரும் பாவிகள் தான். ஆனா அதை மிஸ் பண்ணக்கூடாது. அவர் நமக்காகத்தான் வந்திருக்கிறார். ஐயோ என் பிள்ளை எடுக்கலையேன்னு அவர் எவ்வளவு ஆதங்கப்படுவார், எவ்வளவு மனம் உடைவார். அவர் உனக்காகத்தானே உடைக்கப்பட்டாரு. அருமையானவர்களே, இன்னொரு ஆச்சரியத்தை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன் இந்த செய்தியை. என்னன்னா 61வது வசனத்தை வாசிங்க, 6வது அதிகாரம். எல்லாரும் பைபிளை திருப்பிக்கிங்க, அப்பதான் தெரியும். அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாயிருக்கிறதோ, மனுஷகுமாரன் எப்படி இருக்கும், உயிர்ப்பிக்கிறது உதவாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இயேசு 67வது வசனத்தை சொல்றாரு. அப்பொழுது இயேசு நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். 66 அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, the discipleship has been backslide. அவங்க எல்லாரும் பின்வாங்கி போனார்கள். நிறைய பேர் இந்த உபதேசத்தை கேட்டு, ஏன்னா they are not able to accept it. உண்மையான சத்தியத்தை அவர்களால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப 2 விஷயங்களை நல்லா நம்ம பார்த்திருக்கிறோம். ஒன்று, வானத்தின் அப்பம் என்று சொன்னதை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு நாமளும் அப்படித்தான். நாம பிடிச்ச முயலுக்கு 3 காலுண்டு நம்ம கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அழிவு நமக்கு தான். நம்ம இதிலிருந்து, இந்த பாரம்பரியத்திலிருந்து, இந்த பிடியிலிருந்து நம்ம வெளியில வரணும். இயேசு அவர் அத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு ஜீவப்பம் நானே என்கிறார்னா எவ்வளவு பெரிய வாக்கியம். நமக்கு நன்றி சொல்லி அவரை மனதார நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இரண்டாவது, இவர்கள் ஏன் முறுமுறுத்தார்கள் அப்படின்னா, வானத்தில் இருந்து, எப்பா இவங்க அப்பாவை தெரியும், அம்மாவை தெரியும், உறவுகளை தெரியும், நண்பர்களை தெரியும், சகோதர சகோதரிகளை தெரியும், இவன் எங்க போறார் வர்றான்னு தெரியும். இவங்க அப்பா ஒரு கார்பெண்டர் தானே, தச்சனுடைய குமாரன் அல்லவோ சொன்னாங்களா இல்லையா? இவங்க அப்பா கார்பெண்டர் தானப்பா. எப்படி இவன் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம்னு சொன்னப்பா, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம்னு யார் யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு மரணம் இல்லை, அவர்கள் பிழைப்பார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, யார் அதை நம்புகிறார்களோ அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, நல்ல ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவனின் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தம் உங்களுக்கு சொன்னேன் என்றார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே சீசர்களிலே சிலர் பின்வாங்கி போனார்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு நான் பரிதாபமாய் சொல்லுகிறேன், வேதனையோடு சொல்லுகிறேன், இன்னைக்கு உண்மையான சத்தியத்துக்கு வழி விலகி காதுக்கு கேட்கறதெல்லாம் சத்தியம்னு நினைச்சு மனம் போன போக்கிலே போகிற ஒரு திரள் கூட்டமே நின்று கொண்டிருக்கிறது. எப்படி உண்மையாய் தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை, சத்தியத்துக்கு செவி கொடுக்கும் காலம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, முறுமுறுக்காதீங்க, உபதேசத்தை முறுமுறுக்காதீங்க, சத்தியத்தை முறுமுறுக்காதீங்க, வானத்தின் அப்பமாகிய ஜீவ அப்பத்தை முறுமுறுக்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை முறுமுறுக்காதீங்க, ஜெபத்தை முறுமுறுக்காதீங்க, ஐக்கியத்தை முறுமுறுக்காதீங்க, சபையை முறுமுறுக்காதீங்க, கூடி வருதலை முறுமுறுக்காதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் முறுமுறுக்காதீங்க. ஆண்டவர் அப்படித்தான் சொல்றார், ஒருவருக்கு ஒருவர் முறுமுறுக்க வேண்டாம், முறுமுறுக்காதீங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, எல்லாம் நீங்க நினைச்சபடியே நடக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி இது பண்ணா உங்களுக்கு தான் பிரச்சனை. தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிவகையை வைத்திருக்கிறார், திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கிறார். நாம செய்ய வேண்டியதை நாம் செய்யும் போது கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்தி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Glory to God. எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. Glory to God. Glory to Jesus. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவன் நல்லவன் நல்லவன். Praise the Lord Jesus. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவருடைய இரக்கத்தின்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். முறுமுறுக்க வேண்டாம். முறுமுறுப்பு ஆபத்தானது. ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற காரியத்தை நாம் செய்ய ஆவியானவர் உதவி செய்வாராக. Glory to God. ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர் 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 ஐயா, நல்லவர் ஐயா, நல்லவர் ஐயா. நல்ல தேவனே உமக்கு நன்றி 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 ராஜா. சின்ன பிள்ளை போ
இருக்கிற நாம் ஒரு விஷயம் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அவரை ஏற்றுக்கொள்ளாம, அவருடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாம, அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாம நாம் அவரை பிரியப்படுத்தவே முடியாது. அவருடைய இரக்கங்கள் அவ்வளவு பெரியவைகள். அவர் உங்களை என்னையும் மீட்டுக் கொள்வதற்காகத்தான் அவர் உடைப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே இறங்கி வந்து பதில் கொடுத்த தேவனாய் இருக்கிறார். Glory to Jesus. எங்கள் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பரலோக தேவனே உமக்கு நன்றி, நன்றி ராஜா. தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளின்படி நாம நடக்க, செயல்பட, நம்ம கீழ்ப்படிய, ஏற்றுக்கொள்ள நம்முடைய பிடிவாதங்கள், நம்முடைய பாரம்பரியங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டு நம்முடைய சுபாவம், நம்முடைய குணாதிசயங்கள் இயேசுவை பிரதிபலிக்க ஒளியாய் இந்த உலகத்துக்கு நாம் வாழ கர்த்தர் கிருபை தரும்படியாக நாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அப்படியாக நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சபையின் தேவைகளுக்காக ஆண்டவர் நமக்கு கல்லறை தோட்டங்கள், நம்முடைய காம்பவுண்ட் வால் காரியங்கள், இவைகளெல்லாம் ஞானஸ்தான தொட்டி, இவைகளெல்லாம் மனதில் வைத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுக்க போதுமான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் போதுமான தேவன் ஐயா, இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன், தேவைகளை சந்திக்கிறவர். இந்த உலகத்தில் எங்களுக்கு என்ன தேவையோ அவைகளை நன்றாய் அறிந்து அவைகளை பூர்த்தி செய்கிற தேவன் ஐயா. எங்களுக்கு ஆண்டவரே செய்ய உம்மால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. உங்களுடைய பரவிதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த மகனாய் திருச்சபை குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், இன்னைக்கு கடந்து வந்த ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியக நாமத்தினாலே நான் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல ஆராதனை வேலை, அபிஷேகத்தின் வேலையும் கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு, செய்தியின் வேலை கட்டளையிட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண கர்த்தர் கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சிரத்தை எடுத்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய போக்கில் வரத்தில் முன்னும் பெண்ணும் தூதர்களை வைத்து காவல் புரிய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. சிறியோர், பெரியோர், முதியோர், வாலிபர், இளைஞர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தருக்காக நாங்கள் வைராக்கியமாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, சமாதானமும், பரிசுத்தமும், ஆமென், பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி பரியந்தம் நித்திய நித்திய காலமாய் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you.